மதிப்பிற்குரிய மிதுனம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மிதுனம் ராசி மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ராசி, நம்பினவங்களை கைவிடாத ராசி. இந்த மிதுனம் ராசிக்காரவங்களான உங்களை யாராவது நம்பி வந்துட்டா, அந்த நம்பிக்கையாக வர்றவங்களுக்கு எப்போதுமே ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ராசி, பக்கபலமாக இருக்கக்கூடிய ராசி. தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ராசி தான் இந்த மிதுனம் ராசி. நல்ல அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய ராசி, புதனை அதிபதியாக கொண்ட ராசி. இந்த புதன் பகவான் அப்படிங்கிறது கல்வி, சுய புத்தி, அறிவு, செயல்திறன் எதையுமே நுண்ணோக்கி நம்ம பார்த்து செயல்படக்கூடிய திறன் அப்படிங்கிறது இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். எதை செய்தாலும் கரெக்டாக செய்யணும், மனசு திருப்தியாக செய்யணும். அறகுறையாக விடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒன்று. அது மாதிரி வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையுமே எதை செய்தாலும் மன திருப்தியோடு செய்யணும். ஒருவருக்கு உதவி செஞ்சால் கூட அவங்க அந்த உதவினால் மன திருப்தி அடைஞ்சாங்களா அப்படிங்கிறத பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டதுக்கு அப்புறம் சந்தோஷப்படக்கூடிய ராசி, அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ராசி அப்படிங்கிறதான் இந்த மிதுன ராசிக்காரவங்க. உங்ககிட்ட எப்போது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் உதவி கேட்டு வரலாம். அதாவது இந்த உதவி செய்வதற்குன்னே ஒருத்தவங்க பிறந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மிதுன ராசிக்காரவங்க தான். மற்றவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, யாருக்கிட்ட போனால் என்ன கிடைக்கும், என்ன கேட்டால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சு உங்களை தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் மேலே அதிகமான ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வைப்பாங்க. இந்த நம்பிக்கை எவ்வளவு நேரம் வைப்பாங்க, எத்தனை நாளைக்கு வைப்பாங்க, எவ்வளவு காலத்துக்கு வைப்பாங்க, இங்கே தான் மிதுன ராசிக்காரவங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. அதாவது உங்ககிட்ட பசை இருக்கிற தட்டிக்கும் ஒட்டுவாங்க. அப்படின்னா என்னது, நீங்கள் எப்போதெல்லாம் உங்கள் கையில் காசு பணம் இருக்குதோ, நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வசதியாக வாய்ப்போடு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களோ, அந்த வசதி வாய்ப்புகளாக வாழந்தட்டிக்கு இருக்கிற தட்டிக்கும் உங்களை சுற்றி அப்படியேவும் பலாப்பழத்தில் ஈ மொச்ச மாதிரி மொச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் தான் கேட்டவுடனே கொடுக்குறதாச்சே, இனிப்பு இல்லையா, அது ஈ மொக்கத்தான் செய்யும். ஆனாலும் நம்ம என்ன நினைப்போம், சரி ரைட்டு, நம்மளால் அவங்க சந்தோஷப்படுறாங்க இல்லையா, நம்மளால் அவங்க நல்லா இருக்காங்க, நம்மளால தான் அவங்க நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மை, மன சந்தோஷம், மற்றவங்களை பார்த்து மற்றவங்க சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நபர்கள் நீங்கள். அப்படிங்கிறதுனால தான் உங்களை எப்போது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் தொடர்பு கொண்டால் இல்லை என்றும் மறுக்காமல் ஓடோடி உதவி செய்து உபகாரங்கள் செய்து வாழக்கூடியவர்கள். இதுக்கெல்லாம் நமக்கு என்னங்க பலன் கிடைக்கும்? மிதுன ராசிக்கு இவ்வளவெல்லாம் பண்ணுறோம், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி ஓடி போய் உதவி செய்கிறோம், நேர காலம் பார்க்க மாட்டேன்றோம், கண்மூடித்தனமான நம்பிக்கை பாசம் அப்படிங்கிறத நிறைய வச்சிடுறோம். இதுக்கெல்லாம் என்னங்க பலன் கிடைக்குது? ஒரு கட்டத்தில் இதே மிதுன ராசி நண்பர்கள் உங்களை கஷ்டகாலம் நெருங்கி ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம், மன வேதனையிலோட ஒரு வருமானமே இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கிற நேரத்தில் நீங்கள் போய் ஒருத்தவங்க வீட்டு கதவை தட்டினா அவங்க ஜன்னல் வழியாக தான் பார்த்து பேசுவாங்க. ஐயோ, நமக்கு உதவி செஞ்சாரே, நம்மளை வாழ வச்சாரே, நம்ம கேட்குற நேரமெல்லாம் உதவி செஞ்சு பண உதவி பண்ணாங்களே, நமக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க, நல்லது பண்ணியிருக்கிறாங்க, அதாவது சாப்பிட்டதை கூட கக்கி கொடுத்தெல்லாம் நம்மளை வாழ வச்சுருந்தாங்களே, அப்பேற்பட்டவங்க தேடி வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி மனசறிங்க யாராவது மெயின் கதவை திறந்து வெளியே வந்து பேசுவாங்க அப்படிங்கிற அது மட்டும் நடக்கவே நடக்காது. இது மிதுன ராசி நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயம் இது மறுக்க முடியாத உண்மை. அப்போ இங்கே மெயின் கதவு அப்படிங்கிறது உங்களுக்கு திறக்காது, ஜன்னல் வழியாக பார்த்து பேசிட்டு அனுப்பி விடுவாங்க. அப்போ உங்கள் மனசு குமுறும் பாருங்க, அந்த அளவுக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு அந்த மனசு வானத்துக்கும் பூமிக்கும் கவலை கொள்கிற மாதிரி இருப்பீங்க. அவ்வளவு கவலை, மன வேதனை, மன அழுத்தத்தோடு அந்த இடத்த விட்டு வெளியே வருவீங்க. கடவுள் இதை தான் நமக்கு கொடுத்தாரா
அப்போ உதவி செய்து உபத்திரத்தை தேடுறது நம்ம தானா? அப்போ இப்படியெல்லாம் வாழ்ந்தால் நமக்கு உபத்திரம் தான் கிடைக்குமா? மனச்சங்கடங்கள் தான் கிடைக்குமா? பகை தான் வருமா? அப்படிங்கிறதெல்லாம் அப்போ நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஆனாலும் இவ்வளவுதான் படுறோமே, இவ்வளோதான் மற்றவங்களால நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாக்கப்படுறோமே, இனிமேலாவது நம்ம கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும்ன்றீங்க? வரவே வராது. அடிச்சுட்டு கொடுத்தா அடுத்த நிமிஷமே வாங்கிக்கூறக்கூடியவங்க மிதுன ராசி நண்பர்கள். அதனால் பகையாளியை கூட 10 நிமிஷத்தில் அவனுடைய பகையை மறந்து தோள் மேலே கை போட்டு தட்டி கொடுத்து, வா நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷமே இறங்கி போகக்கூடிய நண்பர்கள் யாருன்னு கேட்டால் இந்த மிதுன ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள். அதான் என்ன பட்டால் நீ திருந்த மாட்டியான்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? அது மிதுன ராசிக்காரவங்களை பார்த்து கேட்டோம்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன பண்ணுறது, எல்லாம் அப்பன் ஈசனோட செயல், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சிவபெருமான அந்த அளவுக்கு நீங்கள் இப்போ ஒரு பக்தி மார்க்கத்தோடு நீங்கள் நேசிக்கிறதுனால தான், அவருடைய திருப்பாதங்களை பற்றி ஒவ்வொரு நிமிஷமும் அந்த சிவபெருமானையே நினச்சி புராணம் பாடுறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதெல்லாம் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா எதிரும் புதிருமாகவே இருக்கும். 100க்கு 10 பேர் வேண்டுமானாலும் விதிவிலக்காக இருக்கலாம். 100% பேரில் ஒரு 10 பேர் விதிவிலக்காக இருக்கலாம். கட்டாயம் சேர்ந்து வாழ்ந்து அன்பு பாசத்தோடு இருப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனாலும் அவங்க ஒற்றுமையாக இருந்தாலும், அந்த கணவன் மனைவி வயதான காலத்தில் கூட ஒற்றுமையாக இருந்தாலும் அவங்களுக்கு மனசில் மிகப்பெரிய பாரம் இருக்கும். என்ன பாரம் தெரியுமா? தன்னை சார்ந்தவர்கள், தன் பிள்ளைகள் எல்லாம் வேற ஒரு இடத்துல இருப்பாங்க. இவங்க தனிமையிலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒற்றுமையாக இருப்பாங்க. எப்படா நம்ம பிள்ளைய நம்மளை பார்க்க வருவாங்க? நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டாங்களா? இல்லை நம்மளை தான் கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் வச்சுக்கிருவாங்களா? நமக்கு இருக்க இருக்க வயசாகிட்டே போதே, நம்ம செஞ்ச தான தர்மங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்குமா? நம்ம செஞ்ச நல்ல காரியங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்குமா? அப்படின்னு சில பேர் 100க்கு 10% பேர் வருத்தப்பட்டு ஏங்கிட்டு இருப்பாங்க. இதுவும் 100க்கு 100% மிதுன ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இல்லை என்று மறுப்பதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் சில பேரோட குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி மீது அபரிதமான அன்பு வச்சிருப்பார். உயிரை கொடுக்கக்கூட தயங்க மாட்டார். அந்த அளவுக்கு உயிருக்குயிராக இருப்பாங்க. ஆனால் மனைவி இவங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா, மனைவி நல்ல பாசமாக இருப்பாங்க. கணவர் சொன்னபடி கேட்க மாட்டார். ஏன்னா அந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நேரம் ஆப்போசிட்டாக இருக்கிற 7ஆம் இடம் குரு பாதகஸ்தானம் அப்படிங்கிறது, மாரகஸ்தானம் அப்படிங்கிறது, அதனுடைய அதிபதியே அப்படி தான் இருப்பார். இவங்களுக்கெல்லாம் பொதுவாகவே குருதசை நடக்கிற காலங்களெல்லாம் ரொம்ப வாட்டி வதச்சிடும். இப்படி தான் சிரமங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்போம். சில நேரங்களில் அந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது சரியான முறையில் அமையாது. கஷ்டப்பட்டு மாடாக உழைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது. 4 பேர் வேலையை கூட ஒன்றா இழுத்து போட்டு செய்வாங்க. செஞ்சுட்டு போய் நம்ம சொன்னோம்னா, ஆமாம் என்னத்தை நீ பெருசாக செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் நியாயமா? தர்மமா? அடுக்குமா? மனச்சாட்சி உள்ளவங்க அப்படி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனால் மனச்சாட்சி இல்லாதவங்களும் உங்களை அப்படி கேட்பாங்க. ஆனால் நீங்கள் மிதுன ராசி நண்பர்கள் மனச்சாட்சி உள்ளவங்க தான். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு மாடாக உழைச்சும் கூட புண்ணியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காமல் போகக்கூடிய அமைப்புகளெல்லாம் சில பேருக்கு உண்டு. அப்படியும் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. நம்மளை வாழ்த்தி வரவேற்கிறதுக்கோ போற்றி புகழ்கிறதுக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க. இதுவும் 100க்கு 100% உண்மை. கொடுத்தும் கெட்ட பேர், கொடுத்ததை கேட்டால் கெட்ட பேர், வாங்கினா கெட்ட பேர், எடுத்தா கெட்ட பேர் அப்படிங்கிறது. எடுத்ததுக்கெல்லாம் கெட்ட பேரோடு தான் நமக்கு பலன் கிடைக்குமே தவிர, நல்ல பேர்னு சொல்கிறதுக்கு அது 100க்கு எத்தனை சதவீதம் பேர் இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப அரிது, கஷ்டமான விஷயங்கள். அப்போ இதுக்கெல்லாம் என்னையா காரணம்? இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ, உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகிருக்கையோ இல்லையோ, வாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் எனக்கு 10,000 கொடுத்துருவாரு, அதை வாங்கினேன்னா என்னுடைய பிரச்சனை தீர்ந்துருங்க, எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா யோசிக்கிறதே கிடையாது. அந்த பணத்துக்கார்ட்ட போய், ஃபைனான்ஸ்கார்ட்ட போய் நீங்கள் கொடுங்க நானாச்சு அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அந்த பணத்தை வாங்கின நண்பர் அவர் பாட்டுக்கு போயிடுவார். ஒரு 2 டியூ கட்டுவாரோ 3 டியூ கட்டுவாரோ தெரியாது. ஆனால் 3 டியூ கட்டியிருப்பார். 7 டியூவுக்கு பாக்கி இருக்கிற டியூவுக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துடும். இப்படியாக பணத்துக்கு ஜாமீன் போட்டும் தலை கவுந்து தலை உழுந்து நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு வந்துடும்.
ஒரு வருமானம் அப்படிங்கிறது மாதம் இவ்வளவு தான் இருக்குது, ஒரு 30,000 வருமானம் இருக்குது, 40,000 தான் வருமானம், இதை வச்சு தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே பயணிச்சுட்டு இருக்கிற போதே அதிகமான செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் சில நேரங்களில். அந்த இடத்துல நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. திட்டம் போட்டு கணக்கு போட்டு தான் செயல்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த நேரம் பார்த்து பிள்ளைகளோ, உறவுகளோ, நம்ம கூட இருக்கிறவங்களோ, எனக்கு இந்த அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதை கேட்கின்ற பொழுது 5 10 வேணால் வாங்கி கொடுத்துடலாம். 5000 10,000 கேட்டால் கூட யோசிக்காமல் அதுக்கு கூட கடனை வாங்கி போட்டு அந்த கடன்லையே அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற அமைப்பு அப்படிங்கிறது தேவையில்லாத கடன் தானே. இந்த தேவையில்லாத கடனை கூட இதை ஏன் நம்ம செய்யணும்னு ஒரு காலமும் யோசிக்காத நபர்கள் தான் இந்த மிதுன ராசி நண்பர்கள். ஆக எவ்வளவோ சுய அறிவு இருந்தும் கூட அந்த பொதுநலம் அப்படிங்கிற பிரச்சனையில் ஈடுபட்டு தான் பொதுவாக எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அமைப்புக்கு போகின்ற பொழுதுதான் நம்ம வாழ்க்கை அதல பாதாளத்தில் போயிடுது. இதுவும் 100க்கு 100% உண்மை. இதையெல்லாம் ஏன் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிற மாட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது. இப்படியெல்லாம் நடக்குதே, அப்புறமும் ஏன் நம்ம மனசு இப்படி போகுது அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் உங்களை நீங்கள் மாற்றிக்கிற மாட்டீங்க. உங்களை யாருக்கோ ஒருத்தருக்கு மனசை பறி கொடுத்துட்டு உட்காந்து நீங்கள் அழுதுகிட்டு இருப்பீங்க. என்றைக்கோ ஒரு நாள் பழகியிருப்பாங்க. அவங்க மறுபடியும் வரமாட்டாங்களா, பேச மாட்டாங்களா, எடுக்க மாட்டாங்களா, ஆனால் அவங்க தேவைக்கு தான் பழகினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் நம்ம மனசு தான் இளகின மனசாச்சே, இந்த 2 கெட்டத்தனமாக யோசிக்கும். அவங்க வருவாங்களா, நம்மக்கிட்ட பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா, நம்மளோட பழகுவாங்களா, பழக மாட்டாங்களா, நம்ம கூட இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா, இப்படின்னு சொல்லி கூட ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த ஏக்கங்கள் அப்படிங்கிறது எதனால் வரணும்? இந்த இடத்துல நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம் இல்லையா? ஆக பொதுவாக சொல்லப்போனால் இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது இளகிய மனம், எதையுமே விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய மனம், பிறருக்காக வாழ்ந்து பிறருடைய துன்பங்களை ஏற்று வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மிதுன ராசி. பிறருடைய பாரத்தை நாம் சுமக்கிறது, மற்றவங்க பாரத்தெல்லாம் ஏற்றி நம்ம முதுகில் வச்சு சுமந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எவ்வளோ நாள் தான் சுமக்க முடியும்? அப்படி சுமந்தாலும் நாம் என்ன திருந்த போகிறோமா? அந்த மாதிரி நம்ம சிந்திக்க போகிறோமா? கிடையாது. ஆக ஒரு காலத்தில் நாம் உட்காந்து யோசிப்போம். கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு 70 வயசு கடக்கிற போது அப்போ யோசிப்போம். அப்போ யோசித்து என்னங்க புண்ணியம்? அப்போ யோசித்து என்ன பிரயோஜனம்? ஆக இளமை காலத்தில் ஒரு வாழ்க்கை இருக்கும், ஒரு 30 வயசுக்கு முன்னாடி. அந்த காலகட்டத்தில் அன்பு, பாசம், காதல், வருமானம், வேலை, படிப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஓடிக்கிட்டு திரிவோம். அப்போ சில விஷயங்கள் நம்மளை கண்ணை மறைச்சிடும். 30 to 45 50 வயசுக்குள்ளே போயிட்டு இருப்போம். பொருளாதாரத்தில் சிறப்பாக இருப்போம். அந்த பொருளாதாரத்தை எப்படி நம்ம பயன்படுத்தி தக்க வச்சு வாழ்கிறது அப்படிங்கிற சிந்தனையை விட்டுருவோம். வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கெல்லாம் வாரி இறைச்சிட்டு அது தேவையில்லாமல் இறைக்க மாட்டீங்க. இவங்களால நமக்கு ஒரு நன்மை எதிர்காலத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சு செய்கிறது தான். அந்த நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமாக யாரும் நடக்க மாட்டாங்க. அப்போ அந்த காலங்கள்லேயே நம்ம எல்லாத்தையும் பிள்ளைகளுக்காக, தனக்காக இல்லாமல் பிள்ளைகளுக்காக, உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக, தன்னை நாடி வந்தவர்களுக்காக அப்படின்னு சொல்லி எல்லாமே செஞ்சுட்டு 50 55 60 வயசை கடக்கின்ற பொழுது தனக்கான எதிர்கால சேமிப்பு ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையோடு உட்காந்துக்கிட்டு கண்ணீர் மல்க எத்தனையோ பெரியோர்கள் அப்படிங்கிறது மிதுன ராசியில் பிறந்தவங்க உண்மையாகவே அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. வெளியே சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், யாருக்கிட்ட போய் என்ன கேட்குறதுன்னு தெரியாமல், கேட்டால் அவங்க இல்லைன்னு சொன்னால் நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிரும், கேட்டு வருத்தப்படுறதுக்கு கேட்காமலே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ வயதானவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து கதை அடைச்சிட்டு கண்விழி பிதுங்கி உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் மிதுன ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் வயசான காலத்தில் எங்களுக்கு என்ன வழி, அதுக்கு ஏதாவது ஜோதிடத்தில் வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமேல் நாம் என்ன செய்ய போகிறோம்? அப்போது இனி அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய எதிர்கால சந்ததிக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்? எங்களை மாதிரி நீங்கள் இருந்துடாதீங்க, வெகுளித்தனமாக இருந்துடாதீங்க, யாரையும் எளிதில் நம்பி மோசம் போயிடாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி எதிர்காலத்துக்காக சேர்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு சிக்கனத்தை ஏற்படுத்துங்க, எவ்வளவு பணம் பொருள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் 10 ரூபா உங்களுக்குன்னு ஒதுக்குங்க அப்படிங்கிற அமைப்பு சொல்லக்கூடியது தான் இவங்க இந்த வயதானவங்க சொல்லக்கூடியது மற்றவங்களுக்கு. ஆனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், என்ன பண்ண முடியும்? பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிதுன ராசியில் குருபவனுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இருக்குது,
சிவபெருமானுடைய திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது, செவ்வாய் பகவானுடைய மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்குது. இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களும் ஒன்று சில பேர் முருகப்பெருமானை கட்டி பிடிச்சி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, எனக்கு எல்லாமே என் அப்பன் முருகன் தான் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பகுதி பேர் எனக்கு எல்லாமே அப்பன் சிவபெருமான் தான், அவர் தான் எனக்கு, நாம் பஞ்சம் பசி பட்னியோட என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அவருடைய காலடியில் தான் போகணும், அவர் தான் எனக்கு எல்லாமே, அவர் என்ன பார்த்து கொடுக்குறாரோ அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சில பேருக்கு உண்டு. இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அறிவு சார்ந்த விஷயங்கள், ஆன்மீக பெரியவர்களை நம்பி வாழக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு கரெக்டாக நடக்கணும், அந்த ஆலோசனை கிடைச்சா போதும் அப்படிங்கிற அமைப்பில் புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க இருப்பாங்க. குரு பகவானுடைய நட்சத்திரம் இல்லையா? இப்படியாக வாழ்க்கையில் 1000 கஷ்டங்கள் சிரமங்கள் வருகின்ற பொழுது உங்களுடைய எதிர்கால தேவைகளை நீங்கள் நினச்சி அதை பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில் ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது நமக்கு இல்லை என்றால், வாழ்க்கையில் ஒரு பிடிப்புத்தன்மை இல்லை என்றால், மிதுனராசி நண்பர்களுக்கு மிகுந்த சிரமங்கள் தான், ஏமாற்றங்கள் தான் வரும். அதனால் எதிர்வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்காகவும், யாரை எப்போ நம்பணும், எதுக்காக நம்பணும், ஏன் நம்பணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து பார்த்து செயல்படுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆக இந்த பதிவில் நான் பலன் உரைக்காட்டியும் கூட சில பொதுவான விஷயங்கள் மிதுன ராசிக்கு இப்படி தான் இருக்கும், நம்ம இப்படி தான் வாழ்ந்துக்கிறணும், இப்படியெல்லாம் வாழ்க்கை வாழ்ந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு விளக்கத்தை தான் நான் இதில் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே. இதன்படி நீங்கள் கண்டிப்பாக திட்டம் போட்டு செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முயற்சி பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.